ஒரு அரசனை போரிலே வெல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிற போது அவனை எப்படி கொல்வது என்று ஒருவன் வியூகம் வகுத்தான். அவன் அடிப்படையிலே சிவனடியார். சிவனடியார் வேடத்திலே போனால் அவனை கொன்று விடலாம், குருவாளை மறைத்து வைத்து கொன்று விடலாம் என்று பெரிய புராணத்திலே ஒரு கதை உண்டு. அதுபோலதான் தமிழ்நாட்டு அரசியலிலே தன்னை திராவிட இயக்கம் என்று சொல்லிக்கொண்டு, தன்னை பேரறிஞர் அண்ணாவை பின்பற்றுகிறவன் என்று சொல்லிக்கொண்டு, எம்ஜிஆரை பின்பற்றுவதாக சொல்லிக்கொண்டு, திராவிட இயக்கம் காலங்காலமாக எதை செய்து கொண்டிருக்கிறதோ அதையெல்லாம் தானும் செய்து அவர்கள் தான் சிறுபான்மை மக்களுக்கான விழாக்களிலே, கிறிஸ்துமஸ் பெருவிழாக்களிலே, நோன்பு திறப்பு விழாக்களிலே எல்லாம் அவர்கள் கலந்து கொள்வார்கள். இப்தார் விருந்து விழாக்களிலே கலந்து கொள்வார்கள். சிறுபான்மை மக்களினுடைய விழாக்களிலே கலந்து கொள்வதன் மூலமாக சிறுபான்மை மக்களினுடைய பாதுகாவலன் நான் தான் என்று கடந்த காலங்களிலே திமுக சொல்லி இருக்கிறது. அதிமுக தலைவர்களும் அது மாதிரி இப்தார் விருந்திலே சொல்லி இருக்கிறார்கள். கிறிஸ்துமஸ் பெருவிழாக்களிலே சொல்லி இருக்கிறார்கள். திருமாவளவன் போன்ற தலைவர்கள் எல்லாம் கலந்திருக்கிறார்கள். மத விழாக்களிலே கலந்து கொள்கிற வழக்கம் இல்லாதவர்கள் என்று பார்த்தால் இடதுசாரி இயக்கங்களிலே இருக்கக்கூடியவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் மட்டும்தான். இது போன்ற விழாக்களிலே நாங்கள் நோம்பு கஞ்சி குடிக்கலாம் வரமாட்டோம், ஆனால் உங்கள் உரிமைக்காக சச்சார் குழு அறிக்கை குறித்து நாங்கள் நாடாளுமன்றத்திலே குரல் எழுப்புவோம், உங்கள் மத திருவிழாக்களிலே நாங்கள் பங்கு பெற மாட்டோம், உங்களுடைய நோன்பு வரமாட்டோம், உங்களுடைய கிறிஸ்துமஸ் பெருவிழாக்களுக்குள்ளே நாங்கள் வரமாட்டோம், மதம் என்பது ஒரு அபின், மனித குலத்திற்கு அது ஒரு போதைப் பொருளை போன்றது என்கிற கருத்திலே அவர்கள் விலகி நிற்பார்களே தவிர மற்ற கட்சி தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல் என்னன்னா பாஜக கூட இப்தார் விருந்து நடத்தக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய சமூகம் அண்ணாமலை கலந்துட்டு இருந்தாரு. ஆமா, அப்படி ஒரு சூழல் இருக்கிறது. எப்படி என்று ஒரு போலியாக இஸ்லாமிய அடையாளத்தோடு இருக்கக்கூடிய ஒரு போலியான நபராக இருக்கக்கூடிய வேலூர் இப்ராஹிம் மாதிரியான ஒரு டுபாக்கூரை காமிச்சு கூட அவர்கள் ஒரு இப்தார் விழாவை நடத்த வேண்டிய நிலைமை அவர்களுக்கும் இருக்கிறது. நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரி இல்லை என்று சொல்ல வேண்டிய நிலைமை எதிரிதான் என்று பகிரங்கமாக வட இந்தியாக்களிலே முழங்குகிறதை போல பாஜக சொல்வதை போல இங்கு சொல்ல முடியாது. இங்கு மத துவேஷ பிரச்சாரங்களோ மத வெறுப்பு பிரச்சாரங்களோ உங்கள் தேர்தலுக்கு ஒரு நாளும் கை கொடுக்காது. அதனாலதான் நீங்கள் திருப்பரங்குன்றத்திலே அனாதைகளாக நிற்கிறீர்கள். நேற்று கூட ஒரு போராட்டம் நடந்திருக்கிறது. சிக்கந்தர்மலை என்று சொல்லக்கூடிய அந்த இஸ்லாமியர் பகுதிகளிலே போய் மொத்தம் 28 பேர் கைதாயிருக்கான். ஒரு அகில இந்திய கட்சி, அவன் செட்டிங் பண்ண ஆளே 28 பேருக்கு மேல செட்டிங் பண்ண முடியலங்க. அப்ப தமிழ்நாட்டினுடைய சூழல் என்னவாக இருக்கிறது என்றால் இங்கு யாரையும் மதமாக பார்க்கிற வழக்கம் இல்லை. அதனால சிறுபான்மை மக்களுக்கான விழாவிலே பிறப்பாள தன்னை கிறிஸ்தவராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்கள் கிறிஸ்துமஸ் விழாவிலே கலந்து கொண்டது உண்மையிலே நமக்கு மகிழ்ச்சி தான். ஏனென்றால் என்னை கிறிஸ்தவர் என்று சொல்லி விடுவார்களோ என்று அச்சப்பட்டு கொண்டு கிறிஸ்துமஸ் விழாவிற்கு அவர் வராமல் தவிர்த்திருக்கலாம். சில பேர் அப்படி சில கலைஞர்கள் இருக்கிறார்கள். சினிமா கலைஞர்கள் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா விழாக்களிலும் பங்கு பெறுவார்கள், இஸ்லாமிய விழாக்களிலே மட்டும் நான் பங்கேற்க மாட்டேன், ஏனென்றால் அந்த முத்திரை என் மீது விழுந்து விடும் என்று அச்சப்பட்டு கொண்டு விலகி ஓடக்கூடியவர்கள் யார் என்று எனக்கு தெரியும். அப்படி பல பேர் இருக்கிறார்.